ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். நான் உங்க ஸ்ரீராம். என் கூட பிரணவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சுட சுட அப்படியே ஸ்பெயின் மேட்ச் பார்த்துட்டு உங்களை வாட்ச் ஆன்ல பார்த்துட்டு இப்போ அப்படியே இதை வந்து ரெக்கார்ட் பண்ண உட்காந்துருக்கோம். என்னடா ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இல்லாத காரணத்தினால போன வாட்ச் நாங்களே வந்து நாங்கள் வந்து ப்ரிவியூ பண்ணியிருந்தோம் அந்த பெல்ஜியத்துக்கும் ஸ்பெயின் மேட்சுக்கும். ஆனால் வந்து சரி ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஹஸ்லாக பண்ண வேண்டாம், ஒரு தனியாக வீடியோ பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் குவாலிஃபயர் 2 மேட்ச் இருக்குல்ல, குவார்டர் ஃபைனல் மேட்ச், அதுக்கான ஒரு ப்ரிவ்யூ, அந்த மேட்ச் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். 2 மேட்சோட ப்ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம். என்னென்ன மேட்ச் வந்திருக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நார்வே வர்சஸ் இங்கிலாந்து, செகண்ட் மேட்ச் வந்து அர்ஜென்டினா வர்சஸ் சுவிட்சர்லாந்து. ஸோ இந்த 2 மேட்சையும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து நம்ம போவோம், அதுக்கப்புறம் மெயின் சம்பவத்துக்கான மேட்சுக்கு வருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைட்டா கொஞ்சம் தெளிய வச்சு அடிப்போம், அதுக்கப்புறம் கொடுத்து கொடுத்து அடிப்போம். அடிச்சுட்டு தெளிவோன்றியா? ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்பெயின் இவன் ஸ்பெயின் ஸ்பெயின் இருக்கு, இங்கிலாந்து வர்சஸ் நார்வே. இங்கிலாந்து எப்படி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு டஃப்பான ஒரு மெக்சிகோ, அந்த அஸ்டபெக்ஸ்தான் என்னது, ஆஸ்டெக்கா என்னது, ஆஸ்டெக்கா அஸ்டெக்கா அஸ்டெக்கா. சரியான ஸ்டேடியம்ப்பா, சூப்பரா இருந்தது அந்த வைப். நான் பார்த்தேன் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன், சூப்பரா இருந்தது. சூப்பரா ஆடினானுங்க 2 டீமுமே, சரி மெக்சிகோவும் சரி இங்கிலாண்டும் சரி. ஆனா வந்து குவாலிட்டி பேசிஸ்ல வந்து இங்கிலாந்து காட் த்ரூ. என்னதான் வந்து மேட்ச் வந்து க்ளோஸா போனாலுமே இங்கிலாந்து ஹேட் த பெட்டர் ஆஃப் மெக்சிகோ. மெஹிகோ வேற எக்ஸ்ட்ராடினரி மேன். பட் டஃப் லக், அவங்களால வர முடியல. பட் குடோஸ் டு இங்கிலாந்து, சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தாமஸ் டூஷல் ப்ரூவிங் டு பி a ரியல் டீல். அவங்க வந்து மெக்சிகோ அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆன் த அதர் சைடு நார்வே 5 டைம் சாம்பியன் ஆன பிரேசில் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஹாலாண்ட் 2, பிரேசில் 1 இல்ல, பிரேசில் 1, நெய்மார் 1. பிரேசில் 1 அந்த பெனால்டி ஒன்று அடிச்சான். ஆமா, பிரேசில் 1. ஸோ ஜெனரேஷனல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். வாட் ஸ்டோரி ஃபார் நார்வே. ஒரு சின்ன கண்ட்ரி, ஹாலாண்ட் லீட் பண்றான். அவன் வந்து ஒரு ஸ்டெல்லர் பிளேயரா இருந்திருக்கான் அவங்களுக்கு வந்து. ஸோ எனக்கு வந்து அந்த ஐகானிக்கே வந்து அவங்க கேம் பிளே அதெல்லாம் தாண்டி அந்த கடைசியா அந்த ரோவ் பண்றதுதான் வந்து பயங்கர ஒரு இதுவா இருந்தது. ஸோ அவங்களோட பார்த்து ரவுண்ட் ஆஃப் 16ல இவங்களை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க, 2 யூரோப்பியன் டீம் கோயிங் ஹெட் டு ஹெட். வெளியே இருந்து பார்க்கும்போது ஃபேவரட்ஸ் இங்கிலாந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் உனக்கு நல்லா ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ என்ன நினைக்கிற? நான் ஃபேவரட்ஸ் இங்கிலாண்டுங்கிறது ஆக்சுவலாக அக்ரி பண்ண மாட்டேன். ம். மேபி பேப்பரில் பார்க்கறதுக்கு இங்கிலாந்து லுக் த ஸ்ட்ராங்கர் டீம். பட் இப்போ வரைக்கும் வந்து நார்வே தான் வந்து பெட்டர் ஃபுட்பால் ஆடி வந்திருக்காங்க. அப் இங்கிலாந்து பொறுத்தளவில் வந்து தே ஹேவ் ஹேட் அ வெரி மேபி அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவாக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவாக ஒரு கேம்பெயின் இல்லை இங்கிலாந்துக்கு. பட் டுஷல் நீ சொன்ன மாதிரி வேறு லெவலில் மேனேஜ் பண்ணியிருக்கான். நம்ம வேற ஒரு வாட்சில் அவங்கள கூட பேசணும்னு நினச்சேன், பேசணும்னு நினைக்கிறேன். பேசிட்டோம் பேசிட்டோம். அவனோட மிட் கேம் சப்ஸ்டியூஷன்ஸ், அவனோட இன்கேம் சேஞ்சஸ் வந்து ஹவ் பீன் அன்பிலீவபிள். அதுதான் வந்து இங்கிலாந்துக்கு, ஏன்னா இங்கிலாந்து நிறைய கேம்ஸ் பார்த்தோன்னா ஒன்று ட்ரெயில் பண்ணிட்டு இல்லை ட்ரா பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவனோட ஹீ டஸ் சம்திங் டு மேக் ஷுவர் இங்கிலாந்து கெட் ஓவர் த லைன், அப்படி தான் வந்திருக்கு. நார்வே ஆன் த அதர் ஹேண்ட் அவங்களோட கேம் பிளே வந்து இட்ஸ் பின் ஸோ குட். ஹாலண்ட் ஹஸ் பின் இன் அவுட்ரேஜஸ் ஃபார்ம் வந்திருக்காங்க. கன்வென்ஷனலி ஆன் பேப்பர் யோசிச்சோன்னா டெஃபினட்டாக இங்கிலாந்து தான் வந்து ஃபேவரட்ஸ் டு கோ டு த நெக்ஸ்ட் ரவுண்ட், அதில் டவுட்டே கிடையாது. பட் ஐ டோன்ட் திங்க் பீட்டிங் நார்வே வில் பி ஈஸி ஃபார் இங்கிலாந்து. நார்வே வந்து தே வில் போஸ் அ த்ரெட். எஸ்பெஷலி இங்கிலாண்டோட பேக்லைனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு இப்போ வரைக்கும் ஐடென்டிஃபையே பண்ண முடியல, ஏன்னா இன்ஜுரிஸ் வந்துட்டே இருக்குது இங்கிலாந்துக்கு. ஸோ கொஞ்சம் 50-50 கேமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இனிஷியல் தாட்ஸ். ம். எனக்கு வந்து ஒரு நல்ல பாயிண்ட் அந்த டூஷலை பத்தி எடுத்துட்டு வரும்போது, டூஷலோட டீம் வந்து என்ன, ஒரு ஒரு டாக்டிக்கலா அவன் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல கோச் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே, ஒரு மேனேஜராகவும் வந்து இஸ் ரைட் ஆஃப் த டாப். ஏன்னா வந்து அவன் அவன் மேனேஜ் பண்ண பிஎஸ்ஜியா இருக்கட்டும், அவன் மேனேஜ் பண்ண செல்சியா இருக்கட்டும், அந்த செல்சி டீம்லாம் ஒண்ணுமே இல்லாத டீம், அந்த டீம் வச்சு யூசிஎல் அடிச்சான் அவன் வந்து. ட்ரூ. அந்த அந்த ஒரு இதுவா இருக்கட்டும், இப்போ இங்கிலாந்து டீமா இருக்கட்டும், இந்த இங்கிலாந்து டீம் வந்து இதே இங்கிலாந்து டீம் தான், இதே மோர் ஆஃப் இதே ஸ்குவாட் தான் வச்சிருந்தான் சவுத் கேட்டும் சரி. சவுத் கேட் ரொம்ப நாளாவே. ஆனா இந்த ஒரு கமராட்ரியை வந்து நம்மளால பார்க்க முடியல. இப்போ இருக்கிற அந்த இங்கிலாந்து டீமோட கமராட்ரியை வந்து நான் வந்து கேம் பிளேவை தாண்டி ஒரு கெமிஸ்ட்ரி பிட்வீன் த பிளேயர்ஸ் வந்து எனக்கு வந்து அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இங்கிலாந்து டீம் பார்க்கும்போது. அதே மாதிரி இங்கிலாண்டும் வந்து நார்வே வந்து அவங்களுக்கு வந்த ஒரு 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 டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ்னு வந்தாங்க. அந்த டெஸ்ட்ல வந்து அவனுங்க வந்து இல்லப்பா எனக்கு வேணாம், நான் வந்து ஐம் கோயிங் டு ஃபிஷ் த பிகர் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டானுங்க. அதை தவிர நார்வே வந்து பெரிய டீம் ஆடின கேம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ஆன் டாப் ஆஃப் த மைண்ட் பெருசா அது ஞாபகம் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் பிரேசில்.
பிரேசில வந்து கன்வின்சிங்கா ஜெயிச்சானுங்க. ஆனா வந்து பிரேசிலுமே வந்து நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அரை வேக்காடு மாதிரி தான் இருந்தானுங்க பிரேசில் வந்து. ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆன் த ஃபிளிப் சைடு இங்கிலாந்து வந்து குரோவேஷியாவை போட்டு வந்தானுங்க 4-2. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து 4-2 அடிச்சானுங்க. அந்த கானாவோட தான் டிராப் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவனுங்க கானாவை பார்த்தேன் தான் ப்ரோ, டிராப் பண்ணானுங்க. பார்சலோனால பார்த்தோம். அந்த மேட்ச் ரொம்ப ஒரு மாதிரி இதுவா தான் இருந்தது. பட் அந்த கேமே வந்து தே டென்ட் கன்சீட். தே டென்ட் வின் பட் தே டென்ட் கன்சீட். அதே மாதிரி மெக்சிகோவோட யார் விளையாண்டிருந்தாலுமே அந்த மேட்ச் வந்து தோத்துருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் நிறையவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மெக்சிகோவை ஜெயிச்சதை வந்து நான் ஐ ஒன்ட் டேக் இட் லைட்லி. நான் வந்து மெக்சிகோ அப்படின்னு பேப்பர்ல பார்த்துட்டு நான் வந்து லைட்டா வந்து எடுத்துக்க மாட்டேன். மக்களும் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க ஆப்வியஸா வந்து இல்லை ஹியூஜ் ஃபுட்பால் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆல்சோ யா யா இங்கிலாந்துக்கு. யா சோ அப்படி இருக்கும்போது நார்வே எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா வருவாங்களோ, ஏன்னா வந்து பிரேசில் அடிச்சுட்டு வராங்க, அதே கான்பிடென்ட்ல வந்து இங்கிலாந்து வருவானுங்க. சோ கான்பிடென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து இப்போ நம்ம ஸ்பெயின் பெல்ஜியம் மேட்ச்க்கு பேசும்போது சொன்னோம், ஸ்பெயின் நல்லா கான்பிடென்ட்டா வருவாங்க. ஆனா பெல்ஜியம் வந்து இப்போ என்னதான் வந்து யூஎஸ்ஏ 4-1 அடிச்சா கூட அவனுங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியும் டாப் ஆஃப் த மைண்ட், ஐயோ நம்ம வந்து கடைசி நேரத்துல தான் கொஞ்சம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு மைண்ட்ல இருந்திருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி கிடையாது. இங்கிலாந்துக்கும் சரி நார்வேக்கும் சரி கன்சிஸ்டன்டா விளையாண்டுருக்கானுங்க தான் எனக்கு தோணுது ரெண்டு டீமுமே. அதே மாதிரி நார்வேயோட அந்த மிட்ஃபீல்டும் அந்த அட்டாக்கும் வந்து ஹாலாண்ட் வந்து மேட்ச்ல இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா சடனா ஒரு மேட்ச்ல ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா ஒரு சம்பவம் மட்டும் போயினே இருக்கான். ஸோ நம்ம ஹாலண்ட் ஆப்வியஸ்லி கெயின்ஸ் லாட் ஆஃப் அட்டென்ஷன் பிகாஸ் ஆஃப் நார்வே, அவன் அடிக்கிற கோல்ஸ் அதெல்லாமே மறந்துடக்கூடாது. இங்கிலாந்து ஹேவ் கேன், இங்கிலாந்து ஹேவ் பெலிங்கம், ரெண்டு பேரும் தேர் ஹேவிங் அவுட்ஸ்டாண்டிங் வேர்ல்ட் கப்ஸ். ஒன்றும் அப்சல்யூட்லி பெலிங்கமும் வந்து இஸ் ஹேவிங் அ மைண்ட் ப்ளோயிங் வேர்ல்ட் கப்பு. கேன் வந்து கேட்கவே வேண்டாம். கேன் இஸ் ஹேவிங் அ பேலண்டார் வர்த்தி வேர்ல்ட் கப், ஃபாலோயிங் அ பேலண்டார் வர்த்தி சீசன். England, I think England have also identified. Say Saka, when he's fit, he's ready to start at right wing. He's a walk-in. I think England have also settled in on Gordon starting on the left. Gordon has had two amazing games back to back. அந்த அப்சல்யூட்லி காங்கோ கேம் வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணி கொடுத்தான். போன கேம் வந்து கார்டனோட இன்டென்சிட்டி, கார்டனோட ப்ரெஸ்னால தான் இங்கிலாந்து வந்து 10 மேன்ல அப்படி சர்வே பண்ணாங்க. உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணான் அந்த கேம்ல. அவன் எந்த அது அளவுக்கு அது உயிரை வந்து ஒரு கொடுத்து. நல்ல பாயிண்ட். நான் மறந்துட்டேன் அது. அந்த 10 men போனதுக்கு அப்புறமும் கிரிட் ஆடினானுங்க இங்கிலாந்து வந்து. என்ன வேணா ஆயிருக்கலாம் 10 men போனதுக்கு அப்புறம் மெஹிகோல அந்த ஸ்டேடியத்துல. அந்த டான்பர்ன் சப்ஸ்டியூஷன்லாம் சரியான சப்ஸ்டியூஷன். கடைசியில் ஒரு கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்பான். இவன் பொறுத்தளவில் இல்லை, கார்டன் பொறுத்தளவில் ஹீ அவன் எந்த அளவுக்கு அந்த மெக்சிகோ கேமில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தானா, டுஷில் வந்து ரேஷ்வர்டை கொண்டே வரல அந்த கேமில். எஸ் பிகாஸ் ஹீ நீடட் தட் டிஃபென்சிவ் ப்ராவஸ் ஆஃப்டர் தே வென்ட் டு 10 men. அதனால் இங்கிலாந்துக்கு ஒரே கேள்வி என்னன்னா, ஹூஸ் கோயிங் டு பிளே ரைட் பேக் டுமாரோ. அது தவிர ஐ திங்க் எவ்ரி திங் எல்ஸ் செட்டில்ட் இங்கிலாந்துக்கு. இங்கிலாந்துக்கு யா யா எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து வந்து ஒரு மாதிரி ஷார்ட் அவுட்டா தான் இருக்கானுங்க. யார் ரைட் பெருசா பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? அஹ், they have only two options. You either start Spence, இல்லைன்னா நீ வந்து கான்சாவை ரைட் பேக் ஆடிட்டு ஸ்டோன்ஸ் சென்டர் பேக் ஆடணும், லைக் ஹவு யூ பிளேட் அகேன்ஸ்ட் மெக்சிகோ இந்த செகண்ட் ஆஃப். எனக்கு தெரிஞ்சு கான்சாவா தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். கான்சா ரைட் பேக் ஆடிட்டு ஸ்டோன்ஸை வந்து சென்டர் ஆமா, பேக் ஏன்னா ஆடணும். சாலபாலாம் சான்ஸே இல்ல. ஸ்பென்ஸ் ஆடலாம் ரைட் பேக் இஃப் யூ வாண்ட். தெரியல எனக்கு ஸ்பென்ஸ் வந்து எந்த லெவல்ல ட்ரஸ்ட் பண்ணுவான்னு தெரியல. அட்லீஸ்ட் கான்சாவது நீ நீ சாலிடா ஓகே உன்னோட வேலை டிஃபென்ஸ்டா நீ அதை பண்ற அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏன்னா ஃபியூச்சர் வந்து அந்த ரொம்ப மாதிரியான பெரிய ஒரு ஆள் தான். மேட்சப் ஒன்று இருக்குது சரியா. நார்வேயோட ரெண்டு லெஃப்ட் விங்கர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா, ஒன்று நூசா, இன்னொன்று வந்து ஷ்லூட்ரப். ரெண்டு பேரும் தே லுக் ஒரு 1-on-1ல வந்து நைட் மேராக இருக்கானுங்க பார்க்கறதுக்கு. ரெண்டு பேரும் வந்து மூசா அநியாயம். இஸ் ரியலி குட் மேன். ஸ்லூட்ரப் போன மேட்ச் சூப்பரா என்ன 2 அசிஸ்ட்ல போன மேட்ச்ல ஹாலண்டுக்கு பெசில் கூட. ஆமா. ஸோ ரெண்டு லெஃப்ட் அதே விங்கர்ஸ். மாதிரி அவங்களுக்கு வந்து ஆஸ்கர் பாபு அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி பெஞ்சில் இருந்தாலும் சரி இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கு. ஐ திங்க் இந்த சார்லாத் ரைட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு தே ஹேவ் டு ஸ்டார்ட் ஆஸ்கர் பாப் நாளைக்கு. அவங்களுக்கு ஒர்க் ஆகுது, ஸோ மாத்த மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். மேபி, பட் ஐ ஸ்டில் திங்க் நீ சார்லாத் கோல் வேணும்னா கொண்டு வந்துக்க. கோல் வேணும்னா இட்ஸ் மச் பெட்டர் டு ஹேவ் சார்லாத் லைக் தட் ஆன் தி பிட்ச். அண்ட் நான் ஒரு ஷவுட் கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த நம்பர் 6 அந்த சாண்டர் பிரேக்குங்கிறவன் வந்து சூப்பரா சாண்டர் ஆடுறான்ப்பா. சூப்பர் ஆடுறான், வேற நார்வேக்கு லெவலுக்கு. அவனும் ஓடகார்டும் வந்து நல்ல ஒரு என்னதான் வந்து ஓடகார்டு வந்து அப்பப்போ அப்படி இப்படி அப்படின்னு சொன்னா கூட சாலிடா விளாடுறான் ஓடகார்டும் சரி அந்த சாண்டர் நிறைய பேக்கோட. பேர் அவங்க கேப்டன் அஜர் சென்டர் பேக்ல. ஓடகார்டு தானே கேப்டனு? ஓ சாரி, மேபி அஜர் வந்து ஆனால் சென்டர் பேக்கை சூப்பராக ஆடுறான் அஜர். டிஃபென்சிவ் லீடர். எஸ். ரயர்சன் ரைட் பேக்ல, நைலண்ட் கோல் கீப்பர், எல்லாருமே சூப்பரா ஆடுறாங்க. ஸோ யா நீ சொன்ன மாதிரி
மேட்ச் வந்து 50-50 அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா வந்து என்னதான் வந்து அவங்களோட அந்த ஒரு நார்வேயோட வந்து ஸ்பிரிட்டா இருக்கட்டும், அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் ஃப்ரம் ஹாலாண்டா இருக்கட்டும், அந்த மிட்ஃபீல்ட் அந்த கண்ட்ரோல் 2 பேரும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா கூட, இங்கிலாந்து ஆஸ் எ டீம் வந்து ரொம்ப சுப்பீரியரா தெரியுது எனக்கு வந்து. அவங்க இது வரைக்கும் விளையாண்டதும் சரி, ஆன் பேப்பராவும் சரி, ஐ திங்க் தே ஹாவ் இட் இன் ஐ ஹாவ் இட் இன் தே ஹாவ் இட் இன் தெம் தான் எனக்கு தோணுது. வித் டூஷல் ஆன் டாப் ஆஃப் தெம். ஸோ ஐ திங்க் ஐ திங்க் தே ஆர் கோனா ஸ்நாச் இட். நார்வே. ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியே போயிடலாமா? யா. நீ சொல்லு, உன் எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன் அந்த சொல்லு. நார்வேயோட அந்த ரோவை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தா கூட ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி 3-1 இங்கிலாந்து. 3-1 இங்கிலாண்டா? ம். ஐ I'll go for 3-2 England. ம். I think it will be a fun game. It will have a lot of goals. Kane will score a brace. Bellingham will score a goal. நார்வேக்கு வந்து ஐ திங்க் ஹாலண்ட் will score goal. இந்த கார்டனுக்கு ஒண்ணு. கார்டன் அசிஸ்ட் கூட கொடுத்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. ஓகே. இல்லடா, சாரி ஐ மக்களே, திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பார்சலோனா ஃபேன் வெளியே எட்டி கார்டனை பார்த்துட்டான். வந்து எப்படி யூஸ் பண்றாங்க இங்கிலாந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல தான் யூஸ் பண்றாங்க. தே டோன்ட் புஷ் him அப். அவனை வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் விங்கர். நீ வந்து நீ அவன் கேன் கூட ஆடுறதே பார்த்தோன்னா லிங்க் அப் பண்ணி ஆடுறான். ஸோ பெட்டர் சான்ஸ் ஆஃப் ஹிம் கெட்டிங் அன் அசிஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. யா. I think Saka is going to score tomorrow. I don't know. I just feel that. So yeah, hopefully பாப்போம். இந்த மேட்ச் வந்து 2 பேருமே வந்து இதான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். நான் வந்து 3-1 3-2 பெரிய வித்தியாசம் இல்ல. வி போத் திங்க் தட் இங்கிலாந்து ஆர் கோயிங் த்ரூ. இங்கிலாந்து ஆர் கோயிங் த்ரூ அப்படின்னா அடுத்த பக்கத்துல யார் வர போறா அப்படிங்கிற பேச்சு. அஹ், எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் வந்து வேர்ல்டு கப்லயே வந்து எக்கச்சக்க பேச்சு வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அர்ஜென்டினா vs எஜிப்ட் மேட்ச் நாட் வேர்ல்டு அண்ட் கப்பே நாட் வந்து. ஹெல்த்தி டிபேட். நாட் அட் ஆல் எஸ், ஹெல்த்தி. நாட் ஹெல்தி. வேர்ல்ட் ட்விட்டர்லயும் சரி, நம்ம தமிழ் ட்விட்டர்லயும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியா போச்சு, ரொம்ப அக்லியா போச்சு. விச் விச் ஐ டோன்ட் லைக் டு ஹேப்பன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு ஹேப்பன். என்னதான் வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து இப்போ நான் ஒரு ஒப்பீனியன் சொல்றேன் அப்படின்னா அது வந்து ரிசீவ் பண்றவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து தாராளமா சொல்லலாம். ஏன்டா நீ என்னடா ஒப்பீனியன் சொல்ற, இது வந்து கரெக்டே இல்லடா, எனக்கு வந்து இதுல உடன்பாடே கிடையாது, நீ தான் உளறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இல்ல வந்து உங்களோட உங்களோட டிசப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்க காட்டுறது வந்து இட் சுட் பி இன் ஹெல்தி வே. அது தட்ஸ் ஹவ் ஃபுட்பால் ஆஸ் அ ஸ்போர்ட் ஒர்க்ஸ் இல்லையா? ஆமா, ஏன்னா யூ வந்து டோன்ட் ரெசார்ட் டு பர்சனல் அபியூஸ் அட் நோ எஸ். காஸ்ட். ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் நடந்தது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்ப்போம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஏன்னா வந்து இந்த ஒரு அழகான ஸ்போர்ட் வந்து இப்போ நம்ம இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால அது வந்து டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. இப்போ நாளைக்கே நம்ம யாராவது வெளியே பாத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 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 ஃப்ரெண்ட்லியான வேலை வந்து பாத்துக்கணும், சந்திச்சுக்கணும், பேசிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து அது ஒரு அக்லியான ஒரு விஷயமா ஆகக்கூடாது. ஏன்னா we are all mature enough, we are all love the sport. So yeah சொல்லு. இல்லை, எனக்கு வருத்தமே என்ன தெரியுமா, அந்த கேமை ஈஜிப்ட் பிளேட் 75 minutes வெரி வெல். வேறு லெவலில் ஆடினானுங்க. அர்ஜென்டினா டென்ட் பிளே வெல். அப்புறம் சிமியோனியோட சப்ஸு வாஸ் அ மாஸ்டர் கிளாஸ் அந்த கேமில். ஓகே, சாரி, சிமியோனே கிடையாது சார், அவர் மேல இருந்தாரு. ஐயோ அவன் பேர் என்னடா, ஸ்கலோனி. ஆ, ஸ்கலோனியோட சப்ஸு வாஸ் அ மாஸ்டர் கிளாஸ் அந்த கேமில். சரியா? மெஸ்ஸியோட மூவ்மெண்ட் டு ரைட் விங், அப்புறம் இவனோட லியாண்டோ பேரடஸோட லாஸ்ட் மேன் டேக்கிள், லவுட்டாரோ மார்டினஸோட கிராஸ், இவன் என்ஜோ ஃபெர்னாண்டஸோட கோல், இதை எல்லாத்த பற்றியும் எவனுமே பேசல. நோ ஒன் ஸ்போக் அபவுட் இட். இதை பற்றி தான்டா நம்ம பேசியிருக்கணும். இதை தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். ஈஜிப்ட் நல்லா விளாண்டாங்கிறத பேசியிருக்கணும். அர்ஜென்டினா வேறு லெவலில் கம்பேக் பண்ணாங்கங்கிறத பேசியிருக்கணும். மெஸ்ஸி ரைட் விங்கில் அந்த ஒரு 15 minutes எப்படி அந்த 2015 வருஷம் திரும்ப அந்த மாதிரி விளாண்டான் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கணும். இதெல்லாம் பற்றி பேசாமல் நம்மளை எங்கேயுமே இப்போ நானும் நீயும் உட்காந்து ரெஃப்ரிங் டிசிஷன்ஸ் பற்றி ஒரு அரை மணி நேரம் பேசுகிறோன்னு வச்சுக்க. இதனால் ஏதாச்சும் ஒன்று மாறப்போகுதா? மாறப்போகுது அப்படின்னா நம்ம உட்காந்து 2 மணி நேரம் வேணாலும் பேசலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல, என்னோட கருத்து அது அங்கேதான் நான் வேறுபடுறேனே. என்னோட கருத்து அங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா இல்லடா, எல்லாமே கரெக்ட் பேசறதுக்கு டிசிஷன் தான் நீ எனக்கு தோணுது. பேசறதுக்கு இருக்கு அப்படின்னு இது பேசறதுக்கு இருக்குன்னு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஈஜிப்டோட கோச், ஈஜிப்டோட பிளேயர்ஸ் வெளியே வந்து போர்ட்ரே பண்ண இமேஜ் தான் அது பேசறதுக்கு இருக்குன்னு வந்த ரீசன். ஓகே, நீ பேசுறதுக்கு இருக்குன்னு நினச்சனா நீ பேசு, பிரச்சனையே கிடையாது. ஓகே, பட் நீ உன்னோட ஒப்பீனியன் சொல்லிட்ட. அதை வந்து இப்போ நீ எனக்கு நானும் நீயுமே எவ்வளோ டிஸ்அக்ரி பண்ணியிருக்கோம் ஒப்பீனியன்ஸ் பொறுத்த அளவில். ஓகே, நீ ஒரு ஒப்பீனியன் சொல்கிற, நான் அக்ரி பண்ணல அப்படின்னா நான் அதை கன்ஸ்ட்ரக்டிவாக டிபேட் பண்ணால் மட்டும்தான்
நம்ம வந்து ஒரு ஃபுட்பால் கம்யூனிட்டியாக வளர முடியும். நான் வந்து அஹ், உனக்கெல்லாம் ஃபுட்பால் எக்ஸாக்ட்லி. தெரியுமாடா, நீ எதுக்கு இப்படி பேசுற அப்படின்னு நான் உன்னை கேட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் நீ என் கூட இதுவே பேச மாட்டேன். ஆமா, அதாவது கரெக்டா? இப்போ யூ வில் திங்க் ட்வைஸ் அபவுட் டாக்கிங் டு மீ. எஸ் எஸ், அதான் இந்த ஸ்போர்ட்டோட பியூட்டியே அதாங்க. எல்லாருமே ஒரு இடத்துக்கு ஒத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்போர்ட் இத்தனை நேரம் பார்க்கவே மாட்டோம். இந்த ஸ்போர்ட் இத்தனை இத்தனை வருஷம் தாண்டி இத்தனை வருஷமா வந்து வளர்றதுக்கு இவ்வளவு பெருசா இத்தனை பேர் கன்சியூம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பல பேருக்கு பல ஒப்பீனியன் இருக்கிறதுனாலதான். அதுதான் அந்த ஸ்போர்ட்டோட பியூட்டியே. அதையே நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்னா நம்ம ஒரு ஸ்போர்ட் லவரா நம்ம தோத்துட்டோம்னு தான் அர்த்தம். சோ அதை எப்படி நம்ம எம்பரேஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம எப்படி ஃபார்வர்டா போறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டேக்அவே. பட் இது இல்லை ரொம்ப இல்லை, நான் ஸோ வந்து டுவெல் ட்ரூ பண்ண ஸோ ஆசைப்படல. ட்ரூ. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், 100% ரீட்ரேட் பண்ணும். இது வந்து மெஸ்ஸி ரொனால்டோ அப்படிங்கிறதுக்குள்ளேயே இந்த 1%குள்ளேயே வரல, சரியா? நீ ஒருத்தவங்களோட ஃபேனாக இருந்தனா இன்னொருத்தங்களை தாழ்த்தி பேசினாதான் நீ ஒருத்தவங்களோட ஃபேன்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு சத்தியமாக கிடையாது. இது Yeah. வந்து இட்ஸ் இஸ் சச் அ வெரி ஃபிக்கிள் மென்டாலிட்டி. இதுக்குள்ளே நம்ம வந்து இது ஒரு ட்ராப் மாதிரிடா. அந்த ட்ராப்புக்குள்ளே நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராப்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை தாண்டி ஃபுட்பால் பார்க்க முடியும். இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக பில்ட் பண்ணுறது என்ன? பெட்ரி விட்டினியா பில்ட் பண்ணுறாங்க, லமீன் ஒலிசே பில்ட் பண்ணுறாங்க. நீ லமீன் ஃபேனாக இருந்தனா ஒலிசையோட கேம் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஒலிசையோட கேம் சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போ. நீ ஒலிசே ஃபேனாக இருந்தால் லமீன் கேம் சூப்பராக இருக்குன்னா சொல்லிட்டு போ. இதை வந்து ஒரு அஜெண்டாவாக மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அண்ட் தேர் இஸ் ஒன் மோர். அஜெண்டாங்கிற ஒரு வார்த்தையே கெட்ட வார்த்தையே ஆகி போச்சுங்க. எக்ஸாக்ட்லி. அஜெண்டாங்கிறது ஆக்சுவலாக என்ன? அஜெண்டா இஸ் வாட் இஸ் ஒரு த பர்பஸ்? பிளான், ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னா அதுக்கு என்ன பர்பஸ் அப்படிங்கிறது தான் அஜெண்டா. ஆனால் அஜெண்டாங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றி வச்சுருக்கோம் நம்ம ஃபுட்பால் சர்க்கிள்ஸில். அதை விட இன்னொரு விஷயமும் லைக் என்ன அப்படின்னா, ஆஸ் ஃபேன்ஸ் நம்ம மைண்டில் நம்ம ஐடலைஸ் பண்ண பீப்புள் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னா நமக்கு அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம்தான். ஓகே, அப்சல்யூட்லி. இதை ஒரு ஒரு நீ ஒரு ஃபேனாக இருந்து நீ இந்த பர்ஸ்பெக்டிவை புரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னால் இன்னொருத்தனோட பர்ஸ்பெக்டிவை, இன்னொருத்தனோட ஒப்பீனியனை இன்னும் ஈஸியராக ஹேண்டில் பண்ண முடியும். இட் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் டு see our heroes make mistakes. This is true about football, true about politics, true about cinema, true about everything else which has a fan culture. ஸோ யா, இதுல வந்து ரொம்ப டெவலப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கோம் என்ன சொல்ல வரோம், என்ன எதுக்காக இதை பேசுறோம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தவிர்ப்போம். யா, ஸோ வி வில் ட்ரை டு பி அ பெட்டர் கம்யூனிட்டி ஹோப்ஃபுல்லி. அதுதான் நான் வந்து ஆசைப்படுறேன். இது வந்து யாரையும் குத்தி காட்டுறனோ யாரையும் அதை பத்திலாம் யாருமே தயவு செஞ்சு அதெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம நம்ம இப்போ நான் ஏதாவது தப்பு பண்றேன் அப்படின்னா நீங்க எனக்கு சொன்னாதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ யா, லெட்ஸ் ட்ரை டு பி அ பெட்டர் கம்யூனிட்டி அப்படிங்கிறத சொல்லிட்டு, அர்ஜென்டினா அந்த ஈஜிப்ட் மேட்ச்ல வந்து என்னதான் வந்து ஜெயிச்சிருந்தாலுமே ஒரு மாதிரி தான் ஆடினானுங்க. 75 மினிட்ஸ் 80 மினிட்ஸ் வந்து தே வெரன் தேர் அட் த கேம். அப்படி ஒரு மாதிரி ஜெயிச்சு வந்தானுங்க. ஈஜிப்ட் கேமுக்கு எப்படி வந்தாங்கன்னா கேப்பர்டேவோட அப்படிதான் வந்தானுங்க. ஒரு மாதிரி ஆடி கேப்பர்டே பண்ணி இது வந்து இப்போ வந்து தே ஆர் தேர் சுவிட்சர்லாண்டோட ஆட போறாங்க. சுவிட்சர்லாந்து எப்படி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கொலம்பியாவோட ஜெயிச்சு வந்தானுங்க. கொலம்பியா வந்து நெக் டு நெக் போனானுங்க, சுவிட்சர்லாந்து நெக் டு நெக் போனானுங்க. ஆனா ரெண்டு பேராலையும் கோல் அடிக்க முடியல. பெனால்ட்டில பாவம் வந்து கொலம்பியா வெளியே போயிட்டு சுவிட்சர்லாந்து வந்து உள்ள வந்துட்டாங்க. குடோஸ் டு சுவிட்சர்லாந்து. சூப்பரான ஒரு டோர்னமெண்ட் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. தே ஆர் ஃபேசிங் அர்ஜென்டினா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஃபேவரட்ஸ் அர்ஜென்டினான்னு சொல்லலாமா? I think so. You can still say favorites Argentina, but they cannot afford to play another bad game. ஏன்னா சுவிட்சர்லாண்டுக்கு யாருமே சான்ஸ் கொடுக்கல. கொலம்பியா கூட நம்ம சேனலில் பேசிக்கிட்டே இருந்தோம், சுவிட்சர்லாண்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, சுவிட்சர்லாந்து நல்ல டீம், சுவிட்சர்லாந்து நல்ல டீம் அப்படின்ட்டு. அதைட்டு நாங்கள் வாட்சில் அவங்கள கூட பேசினோம், நானும் ராகவும். ஸோ கொலம்பியாவுக்கு நீ வந்து கொலம்பியாவை அடிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னா, கொலம்பியா வந்து போன கோப்பா அமெரிக்காவோட ஃபைனலிஸ்ட். தே ஆர் நோ ஜோக். கொலம்பியாவை அடிச்சுட்டு வந்திருக்கேன்னா நீ பெரிய டீம் தான். பட் ஐ ஸ்டில் திங்க் இஃப் அர்ஜென்டினா பிளேஸ் தட் பெஸ்ட் கேம் தே பீட் சுவிட்சர்லாந்து கம்ஃபர்டபுளி. பிரச்சனையை பத்தி பேசுவோமே. அர்ஜென்டினால என்ன பிரச்சனை அப்படின்னு பேசுவோம் கொஞ்சம். நான் வந்து ஸ்பெயினுக்கு சொன்னதுதான் நான் வந்து அர்ஜென்டினாவுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது பிளாட்டா இருக்கானுங்க அர்ஜென்டினா. இப்போ ஒரு டீமெரியா இருந்த போது அவங்க கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு ரன்னர் இந்த ஃப்ரண்ட், ஒரு 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 கயாஸ் கிரிக்கெட்டர். அதாவது அவனால வந்து ஃப்ரண்ட்ல போய் ஒரு டிசர்வ் பண்ண முடியும், திடீர்னு பின்னாடி வந்து ஆட முடியும், முன்னாடியும் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அவன் அவன் பாத்தீங்கன்னா அந்த கோப்பா அமெரிக்கா 2021 ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவன் அந்த ரன் கொடுத்தனாலதான். ரன் கண்ட்ரோல் கோல் 1-0 ஃபினிஷ்.
இது அந்த ஒரு பிரான்ஸோட ஆடும்போது அந்த ஃபர்ஸ்ட் கோலோ செகண்ட் கோலோ வரதுக்கு காரணம் வந்து அந்த டிமரியா அந்த ஒரு பில்டப்ல இருந்து டிமரியா ஃப்ரண்ட்ல ஓடுவான், அந்த ஸ்பேஸ போய் அட்டாக் பண்ணுவான். அந்த மாதிரி ஸ்பேஸ் அட்டாக் பண்றதுக்கு ஆளே ஆள் இல்லைன்னா இருக்கு. ஆள் இருக்கா? கரெக்ட், ஆள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பண்ணி பார்க்கவே இல்லை. அதாவது ரொம்ப ரொம்ப ஃபிளாட் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்றேன், ஃபிளாட்டா இருக்கு உனக்கு தெரியுது. இப்போ எப்படி இந்த மேட்ச்ல வந்து இப்போ இந்த ஸ்பெயின் மேட்ச்ல லூயிஸ் ஃபோன்ட்டு ஓகே 52 நிமிஷம் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு கோல் வேணும், டக்குன்னு மாத்திரன்னு ஏதோ ஒன்று பண்ணான்ல. நீக்கோ வில்லியம்ஸ் எடுத்துட்டு வந்தான், பெட்ரி எடுத்துட்டு வந்தான். அவங்களால தான் வந்ததா கிடையாது. ஆனா அதனால ஒரு ஏதோ ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் இருக்கும். நீ 80th மினிட்ல சப்ஸ்டியூட் பண்ணி உனக்கு வந்து ஒண்ணு நடக்குது, ஓகேவா? ஏதோ நடந்து போச்சு. அது மெஸ்ஸினால அது ஏதோ நடந்துருச்சு. மெஸ்ஸி மட்டும் அந்த கேம்ல இல்லனா அந்த மேட்ச் 2-0 நீ அடி வாங்கியிருப்ப, ஓகேவா? அதுதான் வந்து ஃபேக்ட். கேப்பர்டேவோட அதான் நடந்திருக்கும், அதான் ஃபேக்ட். இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது நீ ஏன் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணக்கூடாது? இல்லை, ஐ எம் 100% ஷுவர் டுமாரோ நிக்கோ கான்சாலஸ் இஸ் ஸ்டார்டிங் ஆன் த லெஃப்ட் விங். எனக்கு அதில் டவுட்டே கிடையாது நாளைக்கு. ஐ திங்க் ராட்ரிகோ இந்த நிக்கோ பாஸுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுங்களேன்ற நான். நிக்கோ பாஸ் லெஃப்ட்ல ஆட மாட்டான்டா. லெஃப்ட்ல ஆடுவானா மேடம்? அவன் நான் படிச்சேனே, லெஃப்ட்ல ஆட மாட்டான் அவன். இன்னொன்னு நிக்கோ பாஸ் ரன்னர் கிடையாது. நீ நீ இல்ல ரன்னர் ரன்னர்ன்ற விட அந்த இடத்துல கிரியேட்டரே இல்லடா. மெஸ்ஸியை தவிர மெஸ்ஸியை வந்து ஒருத்தவங்க 2 பேர் பிளாக் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கிரியேட் பண்ணவே ஆள் இல்ல அந்த இடத்துல. நீ நிக்கோ பாஸ் நீ ரன்னர் நீ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் விங் பொறுத்த அளவில் நான் சொல்றேன், நீ ரன்னர் வேணும்னா உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று நிக்கோ கான்சாலஸ், இன்னொன்று சிமியோனே. இது இவங்க 2 பேர் தவிர உன் ஸ்குவாட்ல யாருமே கிடையாது. அண்ட் ஐ எம் 100% ஷுவர் நிக்கோ கான்சாலஸ் ஸ்டார்ட்ஸ் டுமாரோ. சரியா? ஏன்னா ஸ்கலோனி வுட் ஹவ் ரியலைஸ் தட் இந்த கேமே நிக்கோ கான்சாலஸ் வந்து தான் இன்னைக்கு அந்த கேமை மாற்றி கொடுத்தான். ஏன்னா அவன் லெஃப்ட் விங்கை ஸ்ட்ரெச் பண்ணான் ஃபுல்லாக. அவன் லெஃப்ட் விங்கை ஸ்ட்ரெச் பண்ணப்போ இட் பிகேம் வைடர். ஏன்னா விங்கர்ஸே எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தானுங்க அர்ஜென்டினா அது வரைக்கும். அண்ட் ஐ திங்க் அந்த விங்கர்ஸ் இல்லாம ஆடுறது இஸ் காஸ்டிங் ஆல்வரஸ் தான் எனக்கு தோணுது. அந்த ஆல்வரஸுக்கு வந்து அந்த விங்கர்ஸ் இல்லாம தெரியுமா உனக்கு 2 விங்ல டம்ஃப்ரீஸ் மாதிரி ஒரு விங் பேக் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் விங்கர்ஸ் இல்லாமல் ஆடுறது. இல்லைன்னா உனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீ வந்து மொலினாவையும் ஏன்னா ஈஸியா நேவிகேட் பண்ணிடுறாங்கடா. I think Rodrigo de Paul will be benched tomorrow and I think Nico Gonzalez will start. அந்த ஒரு சேஞ்ச் தான் அர்ஜென்டினா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மெடினா ஃபார் டாக்லியாஃபிகோ இஸ் 50-50 கால். அது எப்படி வேணாலும் போகலாம். பட் do you think Paredes will start? I am 100% sure Paredes will start. In place of? Paredes போன மேட்ச் ஸ்டார்ட் தான்டா பண்ணா. Paredes செகண்ட் ஹாஃப்ல வந்தான். போன மேட்ச் Paredes full 90 ஆடுனா. இவன் மெக்காலிஸ்டர், என்சோ பெர்னாண்டஸ், டீபால், Paredes 4 மிட்ஃபீல்டர் ஆடுனாங்க போன கேம். இவங்க 4 பேர் தான் ஆடுனாங்களா? ஓ, இவங்க 4 பேர் மேல வந்து மெஸ்ஸி ஆல்வரஸ் மட்டும் ஆடுனாங்க. நாளைக்கு ஐ திங்க் தே வில் கோ பேக் டு அல்மாடா ஆடுனது வந்து இதுவோ கேப்பர்டேவோடயோ. ஆமா, நாளைக்கு ஐ திங்க் தே வில் கோ பேக் டு their 4-3-3 வித் Paredes, என்சோ அண்ட் மெக்காலிஸ்டர் மிட்ஃபீல்ட். லெஃப்ட்ல வந்து நிக்கோ கான்சாலஸ், ஸ்ட்ரைக்கர் ஆல்வரஸ், ரைட்ல மெஸ்ஸி. நீ என்னமோ பண்ணு, ஆனா வந்து ஏதாவது டிஃபரெண்டா கிண்டு. நீ இதுல கிண்டுறது வேலை ஆகல. ஏன்னா நீ வந்து சொல்லணும்னா அர்ஜென்டினா கவுண்டர்ல ரொம்ப வல்னரபிளா இருக்கானடா. அது ரொம்ப புஷ் பண்ணிட்டானுங்க 2 கேமும். பிரச்சனை என்னன்னா, நீ 2 கோல், 1 கோல் கன்சீட் பண்ணிட்ட, 2 கோல். இஃப் யூ சேசிங் இந்த கேம்னா நீ புஷ் பண்ணி தான் ஆவ. இன்னொன்று டிஃபென்சிவாக அவங்க கோல் கன்சீட் பண்ணது எல்லாமே பார்த்தோன்னா 1 மொமெண்ட் ஆஃப் லேப்ஸில் தான் அவங்க கன்சீட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் லைக் ஆப்பனண்ட் அந்த கேப்பர்டேல ஒருத்தன் ஒரு கோல் அடித்தான், ஒரு அப்சல்யூட் பேங்கர். ஆனால் அவன் பேர் டக்குன்னு மறந்துச்சு, சிட்னி லோபஸோ அவன் பேர், நம்பர் 13 போட்டிருந்தான். அது தவிர நீ பார்த்தனா எல்லாத்துலேயுமே நீ ஏதோ ஒரு அர்ஜென்டினா பிளேயர் மிஸ்டேக் பண்ணால் நீ பார்க்க முடியும். என்சோ ஃபெர்னாண்டஸ் ஒரு கோலுக்கு மிஸ்டேக் பண்ணான், எமி மார்டினஸ் ஒரு கோலுக்கு மிஸ்டேக் பண்ணான், லிச்சா போன மேட்ச்சில் ஒரு கோலுக்கு மிஸ்டேக் பண்ணான். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் லிச்சா ஒருத்தன் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. இல்ல, கவுண்டர்ல ஃபர்ஸ்ட் கோல் ஈஜிப்ட் அடிச்ச ஃபர்ஸ்ட் கோல் லிசாண்ட்ரோ மார்டினஸ் கார்னரா ஹெட்டர் மிஸ் பண்ணிடுவான் லிசாண்ட்ரோ மார்டினஸ். ஸோ நீ எல்லா கேம்லையும் ஒரு இண்டிவிஜுவல் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ 2 விஷயம் ஃபிக்ஸ்அப் பண்ணும். டாக்டிக்கலாக ஃபிக்ஸ்அப் பண்ணுங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் திங் நீ மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கணும் பேக் லைனில். ஏன்னா அர்ஜென்டினா ஸ்கலோனி கீழே தேவ் ஆல்வேஸ் பீன் அ குட் டிஃபென்சிவ் டீம் தட் அட்டாக்ஸ் வெல். அதுதான் அவங்களோட ப்ரொஃபைல். தே ஆர் நாட் அன் அட்டாக்கிங் டீம் அர்ஜென்டினா. ஆனால் இந்த வேர்ல்ட் கப்பில் அவங்க வந்து டிஃபென்சிவாக தே ஹவ் நாட் பீன் அட் தேர் பெஸ்ட். டாக்டிக்கலாக எனக்கு
நீ சொன்ன ஒரு சேஞ்ச் தான், ரன்னர் வேணும் முன்னாடி, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை எனக்கு. எனக்கு என்ன ஒரு ஒரு இப்போ ஸ்பெயினுக்கும் இது இது இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனா நான் ஸ்பெயின்ல என்ன ஒரு பாசிட்டிவ் பாக்குறேன்னா, இத்தனை ஓகே அது இல்ல. ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்கு அதே தான் இவங்க கிட்டயும் இருக்கு. அந்த பிளேயர்ஸ் நல்ல மிட்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு ஃபால்ஸ் நைன் மாதிரி ஒருத்தன் இருக்கான், மெஸ்ஸி ஆப்வியஸ்லி இருக்கான். இவங்க எல்லாரையும் வச்சு நல்ல பாலை கண்ட்ரோல் பண்ணலாம், நல்ல பாலை வச்சுக்கலாம். அதுவுமே வச்சுக்க மாட்டேன்றானுங்க. அது அவங்க அதுதான் ஸ்டைல் எனக்கு வந்து இல்லையே. இல்ல நீ அந்த மாதிரி பிளேயர் தானே ஆடுற. அந்த ஓ மாதிரி பிளேயர் தான் ஆடுற, மெக்காலிஸ்டருக்கு பட் பால் வச்சுக்க தெரியாம கிடையாது, மெஸ்ஸிக்கு பால் வச்சுக்க தெரியாம இருக்குமா? ஆல்பரஸ் அதுலதான் கில்லி. நீ அதுக்கு தான் நீ வந்து பேரடைஸையும் ஆடுறன்ற, நீ அதுக்கு தான் வந்து ரோட்ரிகோ டிபால் ஆடுற, என்சோஸ் என்சோ ஆல்சோ குட் ஆடுற. அதுல. நீ இத்தனை பேரை ஆடிட்டு நீ ஓகேடா நீ அட்டாக்கே பண்ண வேணாம்ப்பா. இப்போ நம்ம ஸ்பெயினுக்கு என்ன சொல்றோம், அட்டாக் பண்றானுங்க ஆனா என் ப்ராடக்ட் தான் இல்லைன்னு சொல்றோம். நான் இவனுக்கு என்ன சொல்றேன், நீ அட்டாக்கே பண்ண வேணாம், பாலை வச்சுக்கோன்றேன். இப்போ நம்ம இத்தனை பிளேயர் சொல்றோமே, இதை விட எஜிப்டோட பிளேயர்ஸ் பெட்டர் பிளேயர்ஸா? இல்லடா, அவனுங்க பால் அப்படி நல்லா வச்சுக்கிறானுங்க. அது ஏன்னா அர்ஜென்டினா அன்னைக்கு சிஸ்டமே they got it wrong. அது முதல்ல நானும் ராகுமா அந்த கேமுக்கு முன்னாடியே பேசணும். நீ வந்து விங்கர் இல்லாமல் ஆடுறது வந்து இட் இஸ் வெரி ரிஸ்கி. நீ விங்கர் இல்லாமல் ஆடணும்னா உனக்கு ஃபுல் பேக்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி உன் டீமில் ஃபுல் பேக்ஸ் அவ்வளோ நல்ல ஃபுல் பேக்ஸ் கிடையாது, இஃப் யூ ஒரு பீங் வெரி ஆனஸ்ட். ஸோ இல்ல ஆக்சுவலா நம்ம அந்த பார்த்தோம்னா ஒரு நம்ம கேம் என்ன இவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ்னு சொன்னோமோ, இப்ப அதுவே மேபி அவங்க வந்து பைட் பேக் பண்ணுதுன்னு எனக்கு தோணுது. அந்த 22ல என்னது. இருந்த ஸ்குவாட் வந்து அப்படியே அந்த 11ல வந்து ஒரு பிளேயர் தவிர மத்த எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து மேபி அந்த ஏஜ் அதெல்லாம் வந்து அவங்க லைட்டா அவங்களுக்கு கேட்ச் அப் பண்ணுதுன்னு எனக்கு தோணுது, அந்த பிளேயர்ஸோட இதெல்லாம். பட் அப்படி ஆக்சுவலாக நீ வந்து மெஸ்ஸி தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து இன்னும் பெட்டர் ஏஜில் தான் இருக்காங்க இந்த வருஷம் இந்த வேர்ல்ட் கப்பில். தேர் நாட் இட் தே ஆர் லைக் 4 years older than they were இல்ல பிஃபோர். ஆமாண்டா, லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் மோஸ்ட் ஆஃப் தம் வேர் யங்கர். என்சோ வாஸ் நான் இது யங்கர். சொல்றேன், நான் இந்த ஃபுல் பேக்ஸா இருக்கட்டும், டெக்லாஃபிகோவா இருக்கட்டும், அந்த மொலினாவா இருக்கட்டும், இல்லை, மெடினாவா இருக்கட்டும். டேக்லாஃபிக்கோ அவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது, மெடினா தான் அவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அன்பார்ச்சுனேட்லி அவன் இவன் இதுவாயிட்டான்ல. மெடினா இன்ஜர் ஆயிட்டான் போன கேமுக்கு, அதனால தான் ஆஹ் மெடினா ஆடல. அண்ட் மொலினா வந்து போன வேர்ல்ட் கப் விட இன்னும் பெட்டர் சீசன்ல தான் வரான். ஹி ஹேட் அ வெரி குட் சீசன் அட் அட்லெட்டிகோ என்னை பொறுத்தளவில். ஐ நோ சில பேர் அக்ரி பண்ண மாட்டாங்கன்னு, பட் ஐ தாட் ஹி ஹேட் வெரி குட் சீசன் அட் அட்லெட்டிகோ. சென்டர் பேக்ஸ் பொறுத்தளவில் ரொமேரோ, லிசாண்ட்ரோ மார்டினஸ் ரெண்டு பேருமே என்ன பெட்டர் பொசிஷன். ஓகே, மிட்ஃபீல்டில் என்சோ, மெக்காலிஸ்டர் ரெண்டு பேருமே என்ன பெட்டர் ஏஜ் தென் வாட் தேவர் லாஸ்ட் இயர். முன்னாடி யூலியன் ஆல்வரஸ் டெஃபினெட்லி இன் பெட்டர் ஏஜ். ஸோ I don't think Julian Alvarez is having his best season. அது yeah, he's not having a great World Cup, but he's definitely at a better, he's in the prime of his career. அது அவன் வந்து he has to live up to that. அவன் வந்து I think he has to step up. ஆனா எனக்கு அவ்வளோ கன்சர்ன்ஸ் இல்லடா. ஐ திங்க் தேல் ஃபிகர் இட் அவுட் டுமாரோ. இன்னொன்று சரி கொஞ்சம் ஓகே. ஸ்டைலிஸ்டிக்கா, இது நானும் ராகவுமே பேசிக்கிட்டு இருந்தோம் வாட்ஸ்அப்பில். ஸ்டைலிஸ்டிக்கா ஐ திங்க் சுவிட்சர்லாண்ட் வில் சூட் தம். ஓகே அது அதுக்கு தான் வந்தேன். சுவிட்சர்லாந்து பத்தி சொல்லு, நான் வந்து அவங்களை பெருசா பார்க்கல. ஸோ யூ சுவிட்சர்லாந்து டெல் வந்து மீ. ரொம்ப ரொம்ப வெல் கோச் டீம், காம்பேக்டாக இருப்பாங்க டிஃபென்சிவாக. டீப் பிளாக் உட்கார மாட்டாங்க, மிட் பிளாக்ல தான் இருப்பாங்க, பட் காம்பேக்டாக இருப்பாங்க. ஸ்பேசஸ் பெருசாக விட மாட்டாங்க, முன்னாடி போகும்போது பர்பஸ்ஃபுல்லாக போவாங்க. இதுதான் சுவிட்சர்லாண்டோட கேமு. பட் தே டோன்ட் சிட் இன் தி ஃபார்மேஷன். டீப். ஐ திங்க் தே பிளேட் 4-2-3-1 லாஸ்ட் டைம். ஓகே. அந்த அவங்களுக்கு ஒரு எம்போலோ அவன் பெரிய தான் அடி என்னன்னா ஸ்ட்ரைக்கரா? மன்சாம்பி இல்லை, நாளைக்கும் மன்சாம்பி இல்லை, அந்த எம்போலோ அவன் தான் ஸ்ட்ரைக்கரா? ஹெம்போலோ தான் ஸ்ட்ரைக்கர். ஓகே, டூ ஆஃப் தியர் பெஸ்ட் பிளேயர்ஸ் அட் திஸ் வேர்ல்ட் கப் ஆர் ரூபன் வார்காஸ் அண்ட் மன்சாம்பி. ஓகே, ஜாக்கா இல்லையா? ஜாக் இல்லை, இந்த வேர்ல்ட் கப்பில் பெஸ்ட் பிளேயர் சொல்கிறேன். ஜாக்கா எப்போவுமே இஸ் அ கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். மன்சாம்பி தான் வந்து ஒரு ரெவலேஷனாக இருந்திருக்கான். நியூகேசல் 60 மில்லியன் கொடுத்து வாங்குறாங்க மன்சாம்பியை ஃப்ரைபர்க்லேருந்து. ஓகே, ஆனால் மன்சாம்பி வந்து கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட்டு, நாளைக்கு ஆட மாட்டான், மினிட்ஸே ஆட மாட்டான். ரூபன் வார்காஸ் இஸ் நாட் ஃபிட் டு ஸ்டார்ட். ஓகே, ஸோ நீ உன்னோட டூ பெஸ்ட் போன பிளேயர்ஸ் மேட்ச்மே இல்லாமல் ஆடல நினைக்கிறேன்ல. போன மேட்ச் வந்து பெஞ்ச்லேருந்து வந்தான், இந்த மேட்சும் பெஞ்ச்லேருந்து தான் வருவான்னு நினைக்கிறேன். போன மேட்ச் he played only 5 minutes or something, or he came only in the last 5 minutes of normal time நினைக்கிறேன். 30 minutes ஆடினா, but he came only in the last 5 minutes of normal time. ஸோ உன்னோட பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து இல்லைங்கும் போது, லாஸ்ட் மேட்சே சுவிட்சர்லாந்து கூட, சாரி கொலம்பியா கூட சுவிட்சர்லாந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகே, பட் தே டிடன்ட், இந்த மொரோக்கோ கேம் மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுறக்கு அவங்களுக்கு ஆளே இல்லை. இன்னொன்று, மன்சாம்பியோட எக்ஸ் ஃபேக்டரை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அந்த அன்ஷாரியோ ஆசாரியோ அவனோ ஆடினா முன்னாடி. ஐ டோன்ட் திங்க் ஹி பிளே ஹேட் சச் அ குட் கேம். ஜஷாரின்னு நினைக்கிறேன் அவன் பேர். ஐ டோன்ட் திங்க் ஹி ஹேட் அ வெரி குட் கேம். டிஃபென்சிவாக சாலிடாக இருப்பாங்கடா. அக்காஞ்சி நல்ல சாலிடாக இருப்பான். அந்த இவன் டெனிஸ் ஜக்காரியா ரைட் பேக்ல சூப்பராக. அக்காஞ்சி அக்காஞ்சி ஆடுறான் அப்படின்னா சுவிட்சர்லாந்து. அக்காஞ்சி பிளேஸ் வெல் ஃபார் சுவிட்சர்லாந்து. லியோ மெஸ்ஸி ஷுட் டர்ன் அப் தான்.
நாளைக்கு வந்து ஒரு தலைவன் ஒரு சம்பவம் பண்ணுவான்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் நானு. அந்த அவங்க கேப்டன் ரிகார்டோ ராட்ரிகஸ் லெஃப்ட் பேக்ல நல்லா ஆடுவான். அப்புறம் ரைட் பேக்ல வந்து டென்னிஸ் ஜக்காரி ஆடிக்கிட்டு இருக்கான். டென்னிஸ் ஜக்காரியா ஞாபகம் இருக்கா? ம் அவன் இப்போ ரைட் பேக்கா மாறிட்டான் சுவிட்சர்லாண்டுக்கு. செல்சிலாம் கூட ஆனவன் தானே. அவன் தான். ம் ஓவராலா சுவிட்சர்லாந்து வந்து ஒரு வெரி டீசென்ட் டீம் தான். பட் ஐ திங்க் அர்ஜென்டினா வித் தியர் பிளேயர்ஸ் வித் தியர் ஸ்டைல் ஐ திங்க் தே ஷுட் கெட் பாஸ்ட். அதுதான் என்னுடைய ரெஸ்பான்ஸ். ஹோப்ஃபுல்லி அதுதான் என்னோட ஆசை, என்னோட கனவு எல்லாமே அதுதான். ஒரு ஒரு பட் பேப்பர்ல யோசிச்சா லாஜிக்கலி இதுதான் எனக்கு தோணுது. ஐ டோன்ட் பட் பிச்சில் எப்படி யா யா ஆகுது யா அப்படிங்கறத நாளைக்கு தான் பட் பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் தே வில் ஃபிகர் இட் அவுட். அர்ஜென்டினா வந்து தே வுட் ஹவ் கான் பேக் டு தேர் டிராயிங் போர்ட் அண்ட் தே வுட் ஹவ் செட் தட் யூ நோ வாட் வி ஹாவ் டு சேஞ்ச் சம்திங் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு தான் வருவானுங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி ஐ ஐ திங்க் இட் ஷுட் பி மேன். ஐ திங்க் இட் ஷுட் பி அர்ஜென்டினா. Prediction? I still think it's going to be a close game. So I'm going for a 3-2 Argentina. I'm going for நீ 3-1 Argentina. 3-1. ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி தலைவன் ஆட்டம் தொடரும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்போம். மக்களே பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை நேரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் வைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டீம்ஸ் எல்லாம் பத்தி? நீங்க என்ன ப்ரெடிக்ஷன் போடுறீங்க? நாங்க சொன்னதுல எல்லாம் வந்து நீங்க உடன்படுறீங்களா இல்ல வந்து உடன்படலையா அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தா அதையும் சொல்லுங்க. நாங்க சொல்லாததா இருந்தா அது நீங்க சொல்லுங்க. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கும் தெரியும். ஸோ நாங்களும் வந்து அதெல்லாம் நாலேஜ் கெயின் பண்ணிப்போம் அப்படிங்கறத சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து இந்த வீடியோ வந்து விடைபெறோம். ஹோப்ஃபுல்லி இந்த வாட்ச் லாங்ல வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அந்த 2 மேட்சுமே வாட்ச் லாங் இருக்கு. ஸோ வந்து யூ கீப் அந்த எங்களை வந்து இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல முக்கியமா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அதுல வந்து நாங்கள் வந்து வாட்ச் லாங்ல வந்து சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து ஸ்ரீராம், பிரணவ், உங்களோட ப்ரெடிக்ஷனை கண்டிப்பா போடுங்க. பாய் பாய்.